விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில் அனைவரும் வாரீர். ஏண்டா இன்ப நிதிக்கு கழுவி போறீங்களா? உங்களுக்கு எல்லாம் வந்து கொத்தடிமைகள், உங்களுக்கு எல்லாம் இப்படியா அப்படின்னு நான் பேச்சு பேசினாங்க. நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பொங்கல் விழாவை கொண்டாடின அந்த கேவலமான ஒரு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த ப்ரோக்ராம் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா கையில் வழி நேற்று ரிப்பன் கட் பண்ணதுக்கும் அந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கும் என்ன கனெக்டிவிட்டி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு நாம் தமிழர் கட்சியினோட. அன்னைக்கே அன்னியாரை கூப்பிட்டு நிர்வாகியை தூக்கிட்டு பக்கத்துல உட்கார வச்சாரு. அப்பயே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அன்னியார பொதுச் செயலாளரை ஆக்கணும். நீ ஊருக்குலாம் லேப்டாப் எடுத்த கடைசியில பிள்ளைக்கு லேப் டெஸ்ட் எடுக்காம போயிட்டே அதை தம்பிங்க பண்றாங்க. சோ உன் பொண்டாட்டிக்கு லேப் டெஸ்ட், உன் பிள்ளைங்களுக்கு லேப் டெஸ்ட் தம்பிங்க கரெக்டா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களே. உண்மையாவே வந்து கைல்வெளி வந்து தெலுங்கர் தான். அந்த பையன் ஆக்கில் யாருன்னு பாத்தீங்கன்னா கைல்வெளியோட அக்கா அமுதா, அவங்களுடைய பையன். அவங்க யாருடைய பொண்ணு? காளிமுத்துவோட பொண்ணு. அந்த காளிமுத்து இந்த பசங்களோட கைல்வெளி அமுதாவோட அம்மா யாரு? பியூர் தெலுங்குச்சு. உன் கட்சிக்கு தலைமையிலேயே, உன் கட்சிக்கு பொதுச் செயலாளர், உன் கட்சிக்கு வாரிசா நீ தெலுங்கரே கொண்டு வந்து வைக்கிற. இதுல கட்சிக்கு பேரு நாம் தமிழர் கட்சியா? பஞ்சப்பொடி மாமா பையன் சாக்கடை துரைமுருகன் மாதிரி ஆட்கள் உள்ள இருக்காங்க. அண்ணன் எப்படா சாமா தின்ன எப்படா காலியாவும் வெயிட் பண்ணுங்கிறாங்க. இப்போ உயிர் பயம் வந்துருச்சு சீமானுக்கு. ஐயோ ஒத்திக்கிட்டு இருக்கிறீங்க தேல் கொட்டின மாதிரி. இப்ப பேச வேண்டியது தானே. அதனால தம்பிங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸ்கூல் பையனுக்கு எப்படி டயாப்பர் மாத்தணும், எப்படி தொடச்சு விடணும், எப்படி ஸ்நாக்ஸ் வாங்கி பார்சல் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கத்துக்க சொல்லுங்க. விட்டா சீமான் தன்னுடைய மாமியாருக்கு கூட கட்சியில பெரிய பொறுப்பு தரலாம். ராஜமாதா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கட்சியில புதுசா ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணி, வாங்க மாமியாரு, மாமியாருடைய நல்லா வேற கேட்டிருக்கான் பாருங்க, விவசாய நாளெல்லாம் வேற கேட்டிருக்கான், மாமியார் கொடுக்கணும். கூட்டிட்டு வந்து மாமியார், மைச்சுனர், பொண்டாட்டி, புள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வந்து கட்சியில பொறுப்புலாம் அவன் கொடுக்க போறான். நான் என்ன கேள்வி கேட்கிறேன், ஏண்டா நீ என்ன பேசணும் மேடையில ஏறி பெரியாரையும் அம்பேத்கரையும் அவர்கள் நான் வந்து வழிகாட்டியா தான் ஏத்துப்பேன். ஏன்னா அவங்க எங்க ரத்தத்துல பிறக்கல, என் ரத்தத்தை சேர்ந்தவர்கள் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. உன் மாமியாரு, உன் பொண்டாட்டி, உன் மச்சின, இந்த பையன் ஆக்கிலு எல்லாரும் ரத்தத்துல பிறந்தவங்களா? வெக்கமா இல்ல? சீமான் அப்படிங்கிற ஒரு பாலியல் பொறுக்கிக்கு சப்போர்ட் பண்ணவன் இந்த கைல்வெளி. கொள்ளையில அவ்வளவு பொண்ணுங்க இருக்கும்போது உனக்கு பழகிறதுக்கு விஜயலட்சுமி தான் கிடைச்சான்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ தன்னுடைய கணவனுடைய பாலியல் பொறுக்கித்தனத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கைல்வெளி நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை பொறுப்பில் வருவதற்கு தகுதியுடையவர். எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில் அனைவரும் வாரீர். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு திராவிட நட்பு கழகத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். முதல் கேள்வியா, நேற்று ஒரு சம்பவம் சர்ச்சையாக மாறியது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய மனைவி கயல்வெளி திருப்போரூர் கட்சி அலுவலகத்தை, நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். கட்சியில அவங்க எந்த பொறுப்புலையும் இல்லை. சீமான் தான் ஒரு கட்சி அலுவலகத்தை திறந்து வைக்கணும், இல்லை ஒரு மாநில நிர்வாகி திறந்து வச்சிருக்கலாம், இல்லை மாவட்ட செயலாளர் கூட திறந்து வச்சிருக்கலாம். ஆனால் எந்த பொறுப்பிலும் இல்லாத கயல்வெளி எதற்காக கட்சி அலுவலகத்தை திறந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையும் எழுந்திருக்குது. ஏன்னா வாரிசு அரசியலுக்கு எதிராக சீமான் அதிக அளவில் பேசியிருக்கிறார், தற்போது வரை பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த விவகாரம் குறித்து நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே பிரச்சனை ஆகுது. தம்பிகள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அன்னிக்கு எதிராக வீடியோவை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த அன்னியாரினுடைய கட்சி திறப்பு, அரசியல் பிரவேசம், இது குறித்து உங்களோட கருத்து என்ன? கைல்வெளி ஆஃபீஸ் திறந்து வைக்கட்டும், ஊட திறந்து வைக்கட்டும், எதை வேணாலும் திறந்து வச்சுக்கிட்டோம், அதை பத்தி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அது அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கிறது. அந்த கட்சியில இருக்கிறவங்க ஆதரிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது தான். அது அந்த கட்சிக்குள்ளது. ஆனா நம்ம ஏன் அதை விமர்சிக்க வேண்டி இருக்கு, கேள்வி எழுப்ப வேண்டி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவங்க கட்சி அவங்க ஏதோ பண்ணிட்டு போட்டுமே, யார வேணா வச்சு திறந்துக்கிட்டோம், உங்களுக்கு என்னமா உங்க கட்சியை மட்டும் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது கட்சிங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்டது, அரசு கிடையாது. அப்ப இருந்துட்டு போட்டுமே அப்படின்னா. ஆனா ஏன் அதை நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு, விமர்சிக்க வேண்டி இருக்கு, என்ன நடந்தது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, உன் வாய் அந்த மாதிரி, உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இல்லாம என்னென்ன பேசுன நீனு, அப்போ நீ பேசினது உனக்கு திரும்பி வரதானே செய்யும். சீமானை சொல்றீங்க? ஆமா, அவனதான் சொல்றேன். என்ன பேசினார் சீமான்? அவன் தான் திமுகவை பார்த்து மத்த கட்சி கூட விட்டுருவான். அவனுக்கு அந்த திமுகவை பார்த்தோன்னே எரியும் பாருங்க, ஒரு எரிச்சல் வரும், அரிப்பு அப்படி எரியும் அவனுக்கு. அதிமுக இல்லையா வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், அதை விட்டுருவான். ஏன் பாமக இல்லையா அதை கேள்வி கேட்டுருவான். அதெல்லாம் கேட்க மாட்டான். ஆனா திமுகவை மட்டும் கேட்பான். ஏன்னா அவனை இறக்கி விட்டதே அதுக்காக தான் வச்சுக்கோங்களேன். திமுகவை பார்த்து என்னென்ன பேசினா, குடும்ப அரசியல் பண்றாங்க, வாரிசு அரசியல் பண்றாங்க, ஏன்னா அவங்க குடும்பமே தான் வரணுமாடா, நீங்க அவங்களுக்கு போய் சேவகம் பண்ணுவீங்களாடா அப்படின்லாம் பேசினால.
அவனோட தம்பி சோம்பி கும்பல் என்னென்னலாம் பேசிச்சு. ஏன்டா இன்ப நிதிக்கு கழுவி போறீங்களா, உங்களுக்குலாம் வந்து கொத்தடிமைகள், உங்களுக்குலாம் இப்படியா அப்படின்னு நான் பேசினாங்க. இப்ப நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? சாட்டை துரை முருகன் இவங்க எல்லாருமே கடுமையா பேசுனாங்க. நான் அவனுக்கு வர மஞ்சப்பொடி வாங்க பையனுக்கு அப்புறமா வரேன். நான் என்னென்ன பேசுனீங்க? இப்போ உங்களுக்கு ரிப்பீட் ஆகும்ல, நீங்க பேசினது தானே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இப்ப நான் கேட்கிறேன், கயல்வழி சீமானோட பொண்டாட்டி கட்சியில வந்து கல்யாணம் ஆகுற வரைக்கும் அந்த அம்மாவுக்கும் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து சீமானுக்கும் அந்த அம்மாவுக்கும் தொடர்பு இருந்தது, அது வேற. நாம் தமிழர் கட்சிக்கும் கயல்வழிக்கும் சம்பந்தம் இருந்ததான்னு கேட்டா கிடையாது. அவங்க கட்சியில அப்ப எங்கேயுமே எந்த பொறுப்புலையுமே கிடையாது. கல்யாணத்திற்கு பிறகுதான் வந்து நாம் தமிழர் கட்சியோட கனெக்டிவிட்டி. அப்புறம் அண்மையிலதான் வந்து வழக்கறிஞர் அணியில இந்த அம்மா இருக்கிறாங்க. மற்றபடி இவங்க என்ன அந்த கட்சிக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்ப அதனாலதான் வந்து அந்த கட்சியில இருக்கிறவங்களும் சரி, வெளியில இருக்கிற நாமளும் விமர்சிக்க வேண்டியதா இருக்கு. குடும்ப அரசியல்னு பேசினியே, இப்ப மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்ப. வாரிசு அரசியல்னு பேசினியே, இப்ப மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்ப. ஆக்சுவலா கயல்வழி போய் நேற்று வந்து ரிப்பன் கட் பண்ணது அப்படிங்கிறது வந்து லாங் டேர்ம் பிளானோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆக்சுவலா அந்த சீமானோடைய நீங்க ரீசெண்டா ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு பார்த்திருக்கலாம். பொங்கல் விழாவை கொண்டாடின அந்த கேவலமான ஒரு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, காண சகிக்காத கர்ண கொடூரமான ஒரு ப்ரோக்ராம் அது. அதனால நான் ஃபுல்லா எல்லாம் பார்க்கல, கொஞ்சம் தான் பார்த்தேன் நான். அதுவே பார்க்க முடியல, இப்படியெல்லாம் ஐயோ ஐயோ ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. அந்த ப்ரோக்ராம் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா, கயல்வழி நேற்று ரிப்பன் கட் பண்ணதுக்கும் அந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கும் என்ன கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன கனெக்ஷன்? அந்த நிகழ்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆக்கில்னு ஒரு பையன், சீமானுடைய புள்ள, வாரிசு அரசியல், அவனை வந்து அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அவனை ரொம்ப ப்ரமோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்நியார் கயல்வழிக்கும் ஆக்கிலுக்கும் தான் அந்த வந்து பொங்கல் நிகழ்ச்சி. அது பொங்கல் செலிப்ரேஷன் கிடையாது, அண்ணியோட செலிப்ரேஷன், ஆக்கிலோட செலிப்ரேஷன். என்னன்னா சீமானுடைய லாங் டேர்ம் பிளான், இந்த பையனை கட்சியில பொறுப்புக்கு இவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடணும். ஆனா பாருங்க, அவன் ஸ்கூல் படிக்கிற பையன் தான், பெரிய பையன் கிடையாது. இன்னும் ஒரு 10 வருஷம் 12-13 வருஷம் இருக்கும் இல்லையா உள்ள வந்து இறங்குறதுக்கு. அது வரைக்கும் தன் பொறுப்பை, அதாவது சீமான் இருக்காரு பாருங்க அந்த பொறுப்பை, அதை அவர் பத்திரமா வச்சுக்கணும். அந்த பொறுப்புல சீமான் இருக்கணும், உயிரோடு இருக்கணும். அப்பதான் வந்து தன்னுடைய வாரிசுகிட்ட அந்த சீட்டை தூக்கி கொடுக்க முடியும். இந்த இடைப்பட்ட காலத்தை எப்படி வந்து ஃபில் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவருக்கு கிடைச்சது கயல்வழி, அந்நியார் கயல்வழி. சரி, நம்ம அதை என்ன பண்ணுவோம், அது வரைக்கும் அந்நியாரை நம்ம வந்து பொறுப்புல எடுத்துட்டு வந்து, என்ன பொறுப்புனா பொதுச் செயலாளர் பொறுப்பு. இதுவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு நாம் தமிழர் கட்சியினோடது. அன்னைக்கே அந்நியாரை கூப்பிட்டு நிர்வாகியை தூக்கிட்டு பக்கத்துல உட்கார வச்சாரு. அப்பயே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, சரிங்களா? அது ஒரு நிகழ்ச்சி இருக்கட்டும். இந்த பிளான்னாலதான் இல்ல பொதுக்குழுல இன்னொரு பெண் நிர்வாகியும் பேசினாங்க. சொல்றேன் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸ் எல்லாமே நான் சொல்றேன். இப்போ தன்னுடைய வாரிசு வர வரைக்கும் அந்நியார பொதுச் செயலாளரை ஆக்கணும். திடுதப்புன்னு ஆக்கினா என்ன ஆகும்? கருத்து போவீங்களே, தம்பிங்களே கருத்து போவீங்களே. ஏன்டா ஊர் கட்சியெல்லாம் வந்து நீ வந்து பேசிக்கிட்டு உன் கட்சியிலேயே நீ அதெல்லாம் பண்றியாடா, முதல்ல மாதிரி முடிச்ச வைக்கும் பேசுவாங்கல்ல. அப்ப என்ன பண்றதுன்னா பொதுக்குழுவை கூப்பிட்டு ஒரு பொண்ணு, அம்மா நீயா பேசுமா அப்படிங்கிற மாதிரி பேச வைக்கிறது. அவங்களும் போய் ஒரு பெண் வந்து பொறுப்பில் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பேச வைக்கிறது, பொதுச் செயலாளர் ஆகணும். ஓகேவா? நான் சொல்லலப்பா, கட்சியில வந்து கேட்டாங்கப்பா, அதனாலதான்ப்பா நான் கொண்டு வந்தேன். ஏன் கட்சியில வேற எந்த பொண்ணுங்களுமே இல்லையா? உங்க நொண்ணி கயல்வழி தான் கிடைச்சாங்களா? காளியம்மாள் இருக்காங்க. ஆமா, காளியம்மாள். ஐயோ, எல்லாம் சோம்பி கூட்டம். அப்ப கட்சியில எவ்வளவோ பெண்கள் இருக்காங்கல்ல, ஏன் உங்களுக்கு அந்நியார் மட்டும் கண்ணுக்கு தெரியுறாங்க? ஒண்ணு. இன்னொன்னு, சீமானுக்கு கட்சியில ஒரு மிக பெரும் பிரச்சனை அப்படின்னா என்னன்னா, அந்த நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது வந்து கொள்ளடிக்கிற கட்சி தான். அதாவது பொய் சொல்லி ஃபண்டை கலெக்ட் பண்ணணும், அதை பங்கு பிரிச்சுக்கணும். இது மட்டும் தான் அவங்களோட வேலையை தவிர கட்சியை வளர்க்கணும், தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்கணும், அதன் மூலியமாக மாற்றம் வளர்ச்சி எல்லாம் கொண்டு வரணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. இப்போ சீமானுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும் சிக்கல் என்ன அப்படின்னா, அண்மையில நடந்த சம்பவங்களை பார்க்கும்பொழுது சீமானு ஒரு மேடையில வந்து புலம்பிருப்பாரு. எல்லாரும் நான் தான் அடுத்ததுக்கு வரணும், நான் தான் அடுத்த பொறுப்புக்கு வரணும், அடுத்த சீமான் அப்படின்னு வரீங்க, அப்படியெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கறது வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருப்பாரு. அந்த பொதுக்குழு கூட்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா வந்தவங்க எல்லாரும் என்ன பேசினாங்க? சீமான் ஒருத்தன் தான்டா இந்த கட்சிக்கு, வேற யாரெல்லாம் கிடையாதுடா, வேற சீமானே இந்த கட்சிக்கு கிடையாதுடா. இதெல்லாம் யாருக்கு அவங்க சிக்னலா சொன்னாங்கன்னா, அந்த மஞ்சப்பொடி மாமா பையன் சாட்டை துரைமுருகனுக்கு தான் வந்து சொன்னது. அதுக்கு நான் அப்புறமா வரேன். டைரக்டர் கலைஞன் கூட ரொம்ப ஆவேசமா பேசினாரு. ஆமா, எதுக்கு அவன் அங்க வந்து பேசினான்னு எனக்கு தெரியல. அது அந்த கட்சி கூட்டம், அந்த கட்சியோட பொதுக்குழு கூட்டம். உண்மையே புரிஞ்சுக்கோ, அது வந்து அந்த, அதாவது அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம், அவன் வந்து பேசுறதுக்கு.
அந்த கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்துல கலைஞத்துக்கு என்ன வேலை? சரி வந்தாதான் அண்ணன் அப்படின்னு கும்பிட போட்டு போயிருக்கலாம்ல. அங்க இருக்கிற தம்பிங்களுக்கு இவன் கிளாஸ் எடுத்தான் பாருங்க. அதான் தம்பிங்க வந்து காண்டாயிட்டாங்க. டேய் யாரா நீனு? உனக்கு மேடையில இடம் கொடுத்ததே தப்பு, இதில் நீ யாரா எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு? நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கா அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. வந்து அவனும் என்ன சொல்றான், இந்த கட்சிக்கு கிடைக்கிற ஓட்டுக்கு காரணம், கிடைக்கிற தமா தூண்டு ஓட்டுமே வந்து சீமான் அப்படிங்கிற முகத்துக்காக தான், இங்க வேற யாரும் கிடையாது, இங்க ஒரே ஒரு சீமான் தான் வந்து பயங்கரமா பேசினோட தம்பிங்களுக்கு கோவம் வந்துச்சு. என்னுடைய இடத்துக்கு வேற யாரும் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கறத சீமான் பேட்டியில சொன்னான். பொதுக்குழுல வந்து சீமான் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பேச வைக்கிறான். அந்நியாரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். இதன் பிறகு அந்த பொங்கல் விழா வருது. அதுல அந்த அவனுடைய பிள்ளைய வந்து ப்ரமோட் பண்றான். பயங்கரமா அந்நியார் டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. அவசியமே இல்லை, மூணு டான்ஸே பார்க்க சகிக்கல, இல்ல உன் பொண்டாட்டி டான்ஸ் வர நீ வந்து எங்களை பார்க்க வைக்கிறேன்னா எவ்வளவு கொடுமைக்காரனா இருப்பாங்க பார்த்துக்காங்க அவன். அப்போ கட்சிக்குள்ள வாரிசு அரசியலை எடுத்துட்டு வரணும், குடும்ப அரசியல் நடத்தணும், அதற்கான முன்னோட்டம் தான் இது. இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்? சரி, இந்த 2 நிகழ்ச்சியை மட்டுமே வந்து போதுமானதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில இருந்து மிக முக்கியமான மாநில நிர்வாகிகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பொறுப்புல இருந்து நான் வந்துட்டேன், நாம் தமிழர் கட்சிக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. வெற்றிக்குமரன் அவரே வெளியேற்றிட்டாரு. ஆமா, ஏன் அப்படின்னா வெற்றிக்குமரன் தான் வந்து கட்டையை போட்டது, ஓகே, அண்ணனுடைய கனவுல வந்து மண்ணள்ளி போட்டது. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பொதுச் செயலாளராக இருந்தவர் வந்து தடா சந்திரசேகர், அவர் இறந்து போயிடுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு யாராவது ஒருத்தரை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரலாங்கும் போது அண்ணனுடைய மனசுல உதித்தது அண்ணியோட கையில் வழி முகம்தான். அதனால நம்ம அண்ணி யாரையா எடுத்துட்டு வந்துடுவான். தம்பிங்களாம் பொலிச்சுன்னு மூஞ்சில துப்பிட்டாங்க. என்னது மற்றவங்களுக்குலாம் நீ வந்து வாரிசு அரசியல்னு பேசிக்கிட்டு இருக்கிற, அப்புறம் உனக்கு என்னடா யோகிதை இருக்கும்? நீ போய் மேடையில் ஏறி நிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது யோகிதை இருக்குமா? வெக்கம் கட்டவனே மானம் கட்டவனேன்னு சொல்லி கழுவி ஊத்திருப்பாங்க போல இருக்கு. தடா சந்திரசேகர் பொதுச் செயலாளராக இருந்தார் இல்லையா, அவர் உயிரோட இருக்கும் பொழுதே அண்ணன் அவரெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, நம்ம அண்ணியை வந்து எப்படியாவது பொதுச் செயலாளர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மாநில நிர்வாகிகள் சிவகுமார், வெற்றிக்குமரன் கிட்ட எல்லாம் வந்து தடா சந்திரசேகர் பேசும்போது அந்த கனவுல கட்டையை போட்டது யாரு அப்படின்னா வெற்றிக்குமரன் தான். அவர் தான் இப்ப கட்சியை விட்டு வெளில வந்துட்டார். அப்ப எந்த அளவுக்கு இவங்க டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. அண்ணியை பொதுச் செயலாளராக்கணும், அண்ணியை பொதுச் செயலாளராக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ மாநில தனக்கு ஆதரவாக, தன்னுடைய கருத்துக்கு ஆதரவாக நான் சொல்றதெல்லாம் மண்டை ஆட்டிக்கிட்டு சிந்திக்காம கேட்கறவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்நியார பொதுச் செயலாளர் ஆக்கணும்னு முன்னாடி சொல்லும் போதே வெற்றிக்குமரன் அதை தடுத்ததுனால அவருக்கு பல ப்ரெஷர் எல்லாம் கொடுத்து அவர் கட்சியை விட்டுட்டு வெளில வந்துட்டார். இப்போ அந்நிய பொதுச் செயலாளர் ஆக்கணும், அகிலனை வந்து ஹாக்கில வந்து ப்ரமோட் பண்ணணும். இதற்கு அங்க சில அல்லக்கைகள் இருக்கு. அந்த அல்லக்கைகள் பேர் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்கேல், அப்புறம் ராஜன், சிவகுமார், இவங்கெல்லாம் வந்து அண்ணனோடுக்கு ஜால்ரா போடுறாங்க. அண்ணே நீங்க என்ன சொன்னாலும் ஓகேண்ணே, டிங்கு டிங்கு டிங்குன்னு தலையாட்டுப்பாங்க. இப்ப இந்த கூட்டத்தெல்லாம் வச்சு கட்சிக்குள்ள ஒரு டாக்கை கிரியேட் பண்றது, அண்ணிதான் பொதுச் செயலாளராக வரணும், அடுத்த வாரிசு அண்ணனுக்கு அப்புறம் அண்ணனோட புள்ள ஆக்கில் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு இப்ப இதெல்லாம் ஏத்துக்கிட்டவங்க ஜோம்பி, இதெல்லாம் ஏத்துக்காதவங்க தம்பி. இப்ப நான் அந்த லைன் போடுறேன், நீ ஊருக்கெல்லாம் போய் வாரிசு அரசியல் கூடாது, இந்த அரசியல் கூடாது, அந்த அரசியல் கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்ற இல்லையா, இதை நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இப்படி மாறுறியேன்னு எதிர்க்கிற தம்பிகள், இல்ல அண்ணன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கொள்ளடிக்கிற காசுல பங்கு வந்தா போதும்னு தலையாற்றக்கூடிய சோம்பிகள். இப்போ இந்த தம்பிகள் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அண்ணனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே வந்து ஒரு மாதிரி கெட்டப்ல இருப்பார், ரொம்ப சோகமா இருக்கிற கெட்டப், ஷேவ் கூட பண்ணாம. இல்ல அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டை வந்து நாம் தமிழர் தம்பிகள் சமூக வலைதளத்துல எழுப்புறாங்க. ஒரு கொல்ட்டி அவங்க, ஒரு தெலுங்கர், அவங்க உண்மையான பேர் வந்து கயல்வெளி இல்ல ஞானாம்பாள் அப்படின்றாங்க. அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? நீ ஊருக்கெல்லாம் லேப்டாப் எடுத்த, கடைசியில உன் பிள்ளைக்கு லேப்டாப் எடுக்காம போயிட்டே, அதை தம்பிங்க பண்றாங்க. ஸோ உன் பொண்டாட்டிக்கு லேப் டெஸ்ட், உன் பிள்ளைங்களுக்கு லேப் டெஸ்ட், தம்பிங்க கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. உண்மையாவே வந்து கைல்வெளி வந்து தெலுங்கர் தான். அவருடைய வாரிசாக காட்டப்படுகிற ஆகில் அவரும் தெலுங்கர் தான், அக்மார் தெலுங்கர். நீங்க லேப் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா 100% தெலுங்கு அப்படின்னு வரும். அவங்க மொழி தெலுங்கர். அந்த பையன் ஆக்கில் யாருன்னு பாத்தீங்கன்னா கைல்வெளியோட அக்கா அமுதா, அவங்களுடைய பையன். அவங்க யாருடைய பொண்ணு? காளிமுத்துவோட பொண்ணு. அந்த காளிமுத்து, இந்த பசங்களோட கைல்வெளி அமுதாவோட அம்மா யாரு? பியூர் தெலுங்குச்சி. ஓகே, உங்கள்ல இருந்து கூட வந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. இவங்க சொல்றாங்கல்ல தெலுங்கு. அப்போ நீங்க இதெல்லாம் பார்த்து தாய் வழி சமூகம் இல்லையா? இல்ல அவரோட தந்தை அமுதாவோட கணவர் அவர் வந்து வெளிநாட்டுல இருக்காரு.
அமெரிக்கால இருக்கிறவர் அவரும் தெலுங்கர் தான் நீங்க உங்களுக்கு டவுட்டே வேணாம். நீங்க பாருங்க இப்ப நீ அது என்ன பேசிச்ச உன் வாய் இப்ப பாரு உன் கட்சிக்கு தலைமையிலேயே உன் கட்சிக்கு பொதுச் செயலாளர் உன் கட்சிக்கு வாரிசா நீ தெலுங்கரே கொண்டு வந்து வைக்கிற. இதுல கட்சிக்கு பேரு நாம் தமிழர் கட்சியா யார் வேணாலும் வரட்டும் அப்படிங்கறதா நம்மளுடைய கருத்தாக இருந்தால் கூட நீ பேசினதுக்கும் நீ நடந்துக்கிறதுக்கும் எவ்வளவு கான்ட்ராஸ்ட் இருக்கு. நீ எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்திட்டு இருக்க பாருங்களேன். இவ்வளவு வருஷம் அந்த கட்சியை வச்சு இவன் எவ்வளவு கோடியா வந்து மக்களை ஏமாத்தி சம்பாரிச்சிருவான். இல்ல எல்லாரும் குறிப்பா வந்து விஜயகாந்த் வந்து ஒரு தெலுங்கு ஆள தமிழை பார்த்துட்டு இருப்பானா அப்படின்னு மேடைகளில் பிரச்சாரம் செய்தார் சீமான். ஆனா இன்னைக்கு வந்து அவருடைய மனைவியையும் அவருடைய மகனையும் ப்ரொமோட் பண்றதுன்றது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவனுக்கு எந்த ஒரு பிரின்சிபலுமே ஒரு ஃபியூச்சரோலாம் கிடையாதுங்க. இவ்வளவு வருஷம் ஈழத்தமிழர்கள் கிட்ட இருந்து அவன் ஏமாத்தி காசு வாங்கினானா கொலையா அடிச்சுட்டானா அவனுக்கு என்னைக்குமே கட்சி நடத்தணுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ அவனுக்கு இருக்கக்கூடிய பெரும் ப்ரெஷர் யாருன்னா பெரும் பிரச்சனை யாரு அப்படின்னா இந்த மஞ்சப்பொடி மாமா பையன் சாக்கடை துரைமுருகன் மாதிரி ஆட்கள் உள்ள இருக்காங்க. அண்ணன் எப்படா சாமா தின்ன எப்படா காலியாவும் வெயிட் பண்ணுங்கிறாங்க. இப்போ உயிர் பயம் வந்துருச்சு சீமானுக்கு. ஐயோ பொறுப்புக்காக நம்மளே கூட இவனுக்கு போட்டு தள்ளி உட்காந்துருவானுங்க போல இருக்கே என்னடா பண்றதுன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ நம்மளுடைய சீட்டை நம்மளுடைய இடத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துல இருந்து ஆள் எடுத்துட்டு வந்துரும் பொண்டாட்டி எடுத்துட்டு வந்துரும் பிள்ளைங்களை எடுத்துட்டு வந்துரும் அப்படிங்கிற ஒரு அந்த பிரச்சனையின் காரணமாக தான் இவன் வந்து அந்த வேலையை எடுத்துட்டு வரான். அப்போ அந்த கட்சியில இவனை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் சீமானை போன்ற ஃப்ராடு ஏமாத்துக்காரங்க. இதுக்கு முன்னாடியே கயல்வெளி இப்ப இந்த ஆகில் இவங்களுக்கு முன்னாடியே வந்து ஜேம்ஸ் சீமானுடைய தம்பி அவரை முன்னிலைப்படுத்துற முயற்சிகள் வந்து நடந்து அதற்கும் எதிர்ப்பு வந்து சீமான் பின்வாங்கினாரு. இப்போ பொதுச் செயலாளரா ஆக்கிடுவாரா கயல்வெளிய? இதுக்குமே வந்து இந்த அம்மா போய் ரிப்பனை கட் பண்ணி திறந்தானே ஊரே காரித்து போச்சு கழுவி ஊத்துச்சு. அவங்க தம்பிங்களே ஊத்திட்டாங்க. அதனால உடனே எதுவுமே ஆற போட்டு செய்யணும் இல்லையா? அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு என்ன பிளான் இருக்கு அப்படின்னா ஓகே நம்ம அந்நியாரை வந்து இமீடியட்டா பொதுச் செயலாளரை ஆக்கிட வேண்டாம். அதுக்கு பதிலாக வேற ஒருத்தரை சப்ஸ்டியூட்டா அதாவது எப்படி ஜெயலலிதாக்கு பதிலாக சசிகலா இருந்துச்சோ ஜெயலலிதாக்கு பதிலாக ஓபிஎஸ் இருந்துச்சோ ஜெயலலிதாக்கு பதிலாக வந்து இபிஎஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி அந்நியார் கயல்வெளிக்கு பதிலாக வேற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இப்போதைக்கு பொதுச் செயலாளரை உட்கார வச்சு மற்றவங்க வாயை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போதைக்கு அவர் வந்து யாரை கூட்டின்னு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதேதான் அண்ணன் என்ன சொல்றாரு தலையை டிங்கு ஆட்டிக்கிட்டு வரக்கூடிய அங்க மருத்துவர் அணியில இருக்கக்கூடிய டாக்டர் கருப்பையா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை தான் வந்து அவர் வாயெல்லாம் பூச்சியா தான் கண்டிப்பா இருக்கணும். அண்ணன் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாரு அண்ணி என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இப்போதைக்கு டெம்பரவரியா அதுவும் இப்போ 24 எலெக்ஷன் இமீடியட்டா வருது இல்லையா? இன்னும் ஃபியூ மந்த்ஸ்ல எலெக்ஷன் வருது. அதுக்குள்ளேயும் தம்பிங்க அதிருப்தி ஆயிட்டாங்கன்னா கல்லா கட்ட முடியாதே. தம்பிங்க தானே அங்கங்க போய் கலெக்ஷன் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்து தராங்க. கலெக்ஷன்ல பிரச்சனை ஆயிடக்கூடாது. அதனால இப்போதைக்கு கயல்வெளியா அப்புறமா பொதுச் செயலாளர் ஆகும். இப்போதைக்கு கருப்பையாவா பொதுச் செயலாளரா ஆக்கும் அப்படிங்கிற பொதுச் செயலாளரா வருவாங்க கயல்வெளி. அதுக்கான திட்டம் என்ன? இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட மெயின் டார்கெட் 26 தான். 26ல தானே நம்ம எடுத்து அவர் கூட எல்லாம் வந்து கூட்டணி வச்சு டீல்லாம் பேசி காசெல்லாம் வாங்க முடியும். அதனால அந்நியார் வந்து 2026 எலெக்ஷனுக்கு பொதுச் செயலாளராக வந்துருவாங்க. அதுக்கும் அடுத்த எலெக்ஷனுக்கு ஆக்கில் அவரோட வாரிசு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால இதுதான் வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிளான். ஓகே, இப்போ எதுக்கு எடுத்தாலும் வந்து எல்லா விஷயத்திற்கும் கடுமையான விமர்சனங்களை வந்து யூடியூப்களில் கதறவங்க வந்து சாட்டை துரைமுருகன், இடுமானம் கார்த்தி, காளியம்மாள், களஞ்சியம், இப்போ இவங்க எல்லாருமே வந்து அமைதியா இருக்கிறாங்களே. கட்சியில ஒரு உறுப்பினரா இருக்கிறவங்க, எந்த நிர்வாக பொறுப்புலையும் இல்லாதவங்க, மாவட்ட மாநில எந்த பொறுப்புலையும் இல்லாத கயல்வெளி சீமான் மனைவி என்பதற்காகவே போய் ரிப்பன் வெட்டி கட்சி ஆபீஸை திறக்கிறாங்க. ஆனா சாட்டையோ இடுமானங்கார்த்தியோ காளியம்மாளோ எல்லாம் வாய்மூடி கிடக்குறாங்களே. அப்போ யாரு கொத்தடிமைன்னு தெரியுதுல்ல? பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க தேல் கொட்டினா மாதிரி. இப்ப பேச வேண்டியது தானே? பேசண்டா. என்ன பேசணும் முன்னாடி எல்லாம் பேச, இன்னைக்கு போய் பேச. இவங்க நீங்க சொன்ன இந்த 4 பேருமே வந்து இப்ப ரொம்ப சோக கடல்ல இருப்பாங்க. அண்ணன் எப்போ மண்டையை போடுவான், எப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் உட்காருவோம்னு ஆசை. இப்போ இந்த பொங்கல் விழாவில் வந்து சீமானுடைய மகன் அவர்கிட்ட சீமானே பக்கத்தில் நின்று ப்ரொமோஷன் அந்த வேலைகள் வந்து சீமான் பார்த்தாரு. அப்போ வந்து நெறியாளர் வந்து கேட்குறாரு ஆங்கர், கூட்டங்களுக்கெல்லாம் போவீங்களா அப்பா கூட்டத்துக்கெலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பையனும் ஆமாங்க நான் போவேன், கூட்டத்தில் உட்காந்துருப்பேன், அங்கே வந்து கட்சிக்காரவங்கலாம் வந்து வணக்கம் தம்பி அப்படின்னு சொல்லி எனக்கு வணக்கம் வைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுவே வந்து அவரை அடுத்த கட்டத்துக்கு இப்பயே தம்பிகள் வந்து கருத ஆரம்பிச்சிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஆமா, நான் கேக்குறேன், அப்ப யார் கொத்தடிமையா இருக்கான்? அவன் இசுக்கோல் பையன், பெரிய பையன் கூட கிடையாது.
ஒரு காலேஜ் படிக்கிறான், அவனுக்கு அந்த பாலிடிக்ஸ் தெரியும், சப்போர்ட்டிவாக இருக்கான் கட்சிக்கு அப்படின்னா பரவாயில்ல. அதுவே ஸ்கூல் போயினுக்குது, அவனுக்கு போய் எதுக்கு நீங்கள் வணக்கம் வைக்கிறீங்க? ஏண்டா அந்த அடிமை புத்தி உங்களுக்குள்ள எவ்வளோ இருக்குது. அதனால தம்பிங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கூல் பையன், அதனால் ஸ்கூல் பையனுக்கு எப்படி டயாப்பர் மாற்றணும், எப்படி தொடச்சி விடணும், எப்படி ஸ்நாக்ஸ் வாங்கி பார்சல் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்க சொல்லுங்கள். ஊரையே அவ்வளோ பேச்சு பேசிட்டு இன்னைக்கு வந்து உங்கள் அண்ணனோட பையனுக்கு போய் வணக்கம் வைக்கிறீங்களே, வெக்கமா இல்லையா? இதை தான் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கேட்டீங்க. ஆமாம், வாரிசு கேட்டேன். ஆமா, உங்க மைத்துனருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்களே அருண்மொழி தேவனுக்கு, அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா? அவன் என் மகனாடா. ஒரு அந்த வாரிசு அரசியலுக்கு டெஃபினிஷன் கொடுத்தான் பாருங்க, ஒரு கேவலமான டெஃபினிஷன். முட்டா பையன், நான் பெத்தாடா வாரிசு, நீ உன் பிள்ளைய தானே கூட்டின்னு வந்து நிக்க வச்சிருக்கிற. இத்தனோண்டா இருக்கும்போதே கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து வணக்கம் சொல்லுவாங்களாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிங்களுக்கு கொடுப்போம். உங்க அண்ணன் ஸ்டேஜில் செருப்பத்துக்கு காமிச்சான், அவன் பண்ணது இப்போ அவனுக்கே ரிப்பீட் ஆக போகுது. இந்த மாதிரி வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் கூட்டின்னு வரப்போகிறோம். நீங்கள் எல்லாரும் ஒரு செருப்பை கையில் ரெடியாக வச்சுக்க சொல்லணும். சீமான் வந்து நாம் தமிழர் கட்சியை தன்னோட குடும்ப சொத்தா பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாமா? அவன் அதை ஒரு கட்சியாகவே பார்க்கல. முதல்ல நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத அவன் ஒரு கட்சியாகவே பார்க்கல, காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக தான் அவன் பார்த்துருக்கான். இப்போ பையன் வரான், பொண்டாட்டி வர போகிறான் அப்படிங்கும்போது அது ஆப்வியஸ்லி குடும்ப கட்சி தானே. குடும்பம் மட்டுமே இருந்தால் போதும், குடும்பத்தினர்கள் மட்டுமே பொறுப்பில் இருந்தால் போதும், மச்சனை என்ன எல்லாரும் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அது இனிமேல் நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறத விட நாம் குடும்ப கட்சி அப்படின்னு போஸ்டர் போட்டுக்கலாம், சீமானோட ஃபோட்டோ போட்டு விட்டா. சீமான் தன்னுடைய மாமியாருக்கு கூட கட்சியில் பெரிய பொறுப்பு தரலாம். ராஜமாதா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கட்சியில் புதுசாக ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணி, வாங்க மாமியார், என் மாமியார்கிட்ட நல்லா வேற கேட்டிருக்கான் பாருங்க, விவசாய நல்லலாம் வேற கேட்டிருக்கான், மாமியார் கொடுக்கணும். அதனால கூட்டிகிட்டு வந்து மாமியார், மைச்சுனர், பொண்டாட்டி, புள்ள எல்லாரையும் கூட்டின்னு வந்து கட்சியில் பொறுப்பில் அவன் கொடுக்க போகிறான். நான் என்ன கேள்வி கேட்குறேன், ஏண்டா நீ என்ன பேசின மேடையில் ஏறி பெரியாரையும் அம்பேத்கரையும்? அவர்கள் நான் வந்து வழிகாட்டியாக தான் ஏற்றுப்பேன், ஏன்னா அவங்க எங்கள் ரத்தத்தில் பிறக்கலை, என் ரத்தத்தை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. உன் மாமியார், உன் பொண்டாட்டி, உன் மச்சினை, இந்த பையன் ஆக்கில் எல்லாரும் உன் ரத்தத்தில் பிறந்தவங்களா? உன் ரத்தமா? நான் மொழியின் அடிப்படையில் சொல்கிறேன். உன் ரத்தம் இல்லையே. இப்போ அவங்களை கூட்டின்னு வந்து நடுவில் உட்கார வச்சிருக்கிற பொறுப்பு கொடுக்கறதுக்கு வெக்கமா இல்லை? இவனுக்கு கிடையாது. அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிங்களுக்கு கேட்குறேன், உங்களுடைய இத்தனை வருஷ உழைப்பை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்கள் வாழ்க்கையே சீரழிச்சிட்டு அங்கே ஒருத்தன் குடும்ப அரசியலுக்கு ரெடி ஆகின்னு இருக்கிறான். எத்தனை பேர் வேலையை விட்டு துரத்தப்பட்டு நீங்கள் வெளிநாட்டில் இருந்து ஓடி வந்தீங்க? எத்தனை பேர் சொத்தை விட்டு கட்சி கூட்டம்லாம் நடத்தினீங்க? இன்னைக்கு உங்கள் நிலைமை என்னாச்சு? இப்போ இந்த புகழ்மாறன் ஒருத்தர் வெளில வந்திருக்கிறாரு, அடுத்து வடிவேல் கந்தசாமின்னு ஒருத்தர் வெளில வந்திருக்கிறாரு. இப்போ இன்னும் அடுத்தடுத்து நிர்வாகிகள் வெளி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. சூடு சொரணை, அங்கே சூடு சொரணை இருக்கிறவங்க அந்த கட்சியிலையும் கொஞ்சம் பேர் இருப்பாங்களே. நம்ம என்னதான் சோம்பேஸ்ன்னு சொன்னா கூட நம்ம அவர்களுடைய அந்த கொள்கைக்கு முரண்பாடா செயல்படுறதுனால நம்ம அவங்கள வந்து விமர்சிக்கிறோமே தவிர மற்றபடி அவங்க மேல நம்மளுக்கு எந்த ஒரு முன்விரோதமும் கிடையாது. கொள்கை நல்லா இருக்கு, ஆனா தவறான தலைவர் கையில இருக்கு அப்படிங்கறது, தவறான தருதல கையில இருக்குன்னு சொல்லணும். அதனாலதான் நம்ம விமர்சிக்கிறோம். நீங்க பேசுறது வந்து அநாகரிக அரசியலா இருக்கு, ஆபாச அரசியலா இருக்கு அப்படிங்கிறதுக்காக விமர்சிக்கிறோம். அப்ப அந்த கட்சியில எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா சூடு சொரணை இருப்பவர்கள், இவன் கட்சி கொள்கைக்கும் நடந்துக்கிறதுக்கும் வேற மாதிரி இருக்கு, கட்சி கொள்கையை விட்டுவிட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், குடும்ப அரசியல் நடத்துறான் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர்கள் அங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க இனி வருங்காலத்தில் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப முக்கியமானவர்கள்லாம் போயிட்டாங்க அப்படின்னா இவன் அங்க யாரை வச்சு கட்சி நடத்த போறான்னு எனக்கு தெரியும். ஓகே, கயல்விழி வந்து இன்னொரு பிரேமலதா அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பு பொதுச் செயலாளர், அந்த பதவிக்கு தகுதியானவரா கயல்விழி சீமான்? அவங்க வந்து பிரேமலதாங்கிறது எந்த ஆங்கிள் சொல்றாங்க தெரியல. அந்த குடும்பத்துல இருந்து வர்றது, பொண்டாட்டியே வர்றதுனால பிரேமலதான்னு சொல்றாங்க அப்படின்னா ஓகே. ஆனா நான் எந்த விதத்துல பாக்குறேன் அப்படின்னா, ஒரு கயல்விழி பிரேமலதாக்கு செட்டு, அதாவது அவங்க ரெண்டு பேரும் நீங்க ஒரே ஒப்பிடலாமா அப்படின்னா கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாளும் பிரேமலதா பெண்களை இழிவாக, அதாவது சீமான் அப்படிங்கிறவன் வந்து ஒரு பாலியல் பொறுக்கி, ஆனா விஜயகாந்த் அப்படி கிடையாது. பிரேமலதா அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பாலியல் குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எல்லாம் பேசினது கிடையாது. ஆனால் கயல்விழி பிரேமலதா ஒப்பிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல கேட்கும் போது எனக்கே ஷாக் ஆகுது. ஐயோ, பிரேமலதா மேல எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தால் கூட கயல்விழி பிரேமலதாவோடலாம் ஒப்பிடாதீங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. ஏன்னா
சீமான் அப்படிங்கிற ஒரு பாலியல் பொறுக்கிக்கு சப்போர்ட் பண்ணவன் இந்த கையல்வெளி. எந்த விஷயத்துல? அதான் அந்த விஜயலட்சுமியோட ரேப் கம்ப்ளைண்ட்டுக்கு விசாரணைக்கு வரால போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அப்ப தன்னுடைய கட்சி கூட்டத்தை கூட்டு வந்தான். நான் இன்னும் கேட்கிறேன், ஏன்டா வாரிசு அரசியல் குடும்ப அரசியல கூட சகிச்சுக்கிறீங்க, டே அவன் ரேப் பண்ண கேஸுக்கெல்லாம் நீங்க எதுக்கடா கட்சி கொடியெல்லாம் தூக்கிட்டு வரீங்க, வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? அந்த விசாரணைக்கு வரும்பொழுது அப்படியே ஒரு ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்தான். கூட கையல்வெளி அவன் பொண்டாட்டியும் வந்துச்சு. அவன் பொண்டாட்டி என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, என்ன கொள்ளையில அவ்வளவு பொண்ணுங்க இருக்கும்போது உனக்கு பழகிறதுக்கு விஜயலட்சுமி தான் கிடைச்சிச்சான்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ தன்னுடைய கணவனுடைய பாலியல் பொறுக்கித்தனத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கையல்வெளி நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை பொறுப்பில் வருவதற்கு தகுதி உடையவர். ஓகே, இதனால நீங்க அவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணி இது பண்ணிடாதீங்க. முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை பொறுப்பில் வருவதற்கு கையல்வெளிக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இந்த பாலியல் குற்றவாளி சீமானுக்கு சப்போர்ட் பண்ணதாகட்டும், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டதாக இருக்கட்டும், பிரபாகரனை தூக்கி கொண்டு வந்து தூக்கில் போட்டு கொல்லணும் அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றிய காளிமுத்துவின் மகளாக கையல்வெளி இருக்கும் பொழுது, ஏன்னா பிரபாகரன் அப்படிலாம் பேசிக்கிறாங்களே, அவரை தூக்கில் போட சொன்னவருடைய பொண்ணுதான் இந்த அம்மா. எல்லா தகுதியும் அந்த ஜோம்பி கூட்டத்தை வழிநடத்துவதற்கு எல்லா தகுதியும் சீமானுக்கு இருப்பது போல கையல்வெளிக்கும் இருக்குது. ஓகே, இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில். அனைவரும் வாரீர்.